இந்த பார்ட்ல நம்ம டேட்டாபேஸ்லேருந்து ஜேடிபிசி டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி எப்படி டேட்டா ரிட்ரைவ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இங்கே செலக்ட் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ லிஸ்ட்டில் பார்த்தாலும் சரி, இல்லை ஜேபிஏல பார்த்தாலும் சரி, நம்ம இந்த மெத்தடுக்கு ஃபங்க்ஷன் எழுதியிருப்போம் எப்படி ஒர்க் ஆகணும் அப்படின்றது. பட் இங்கே வந்து ரிட்டர்ன் நல் அப்படின்ட்டு சிம்பிளாக கொடுத்துட்டோம். ஸோ இதை மாற்றி அமைக்கிறதுக்கு தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு கொரி எழுதிக்கலாம். வேர் எஸ்கியூஎல் ஈக்குவல் டு, ஸோ கொரி எழுதும் போது எப்பயுமே 3 டபுள் கோட்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு செலக்ட், ஸோ தனித்தனியாகவே கொடுத்துக்கலாம். செலக்ட் ஐடி கமா நெக்ஸ்ட்டு நேம் கமா இமெயில் கமா ஸ்டாண்டர்ட். இதுதான் நம்ம 3 வச்சுருந்த காலம் நேம் ஸ்டாண்டர்ட். ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ரம் என்ன டேபிள் அப்படின்றது ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டேபிள்லேருந்து இந்த டேட்டா வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். ஸோ ஓகே, இப்போது இந்த கொரி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஜேடிபிசி டெம்ப்ளேட் டாட் query, ஸோ ஸ்ட்ரிங் எஸ்கியூஎல் கொடுத்து கால்பேக் ஹேண்ட்லர் ஒன்று இருக்குது, ரோ மேப்பர் ஒன்று இருக்குது, ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் மாதிரி நிறைய இது இருக்குது. ஸோ நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறது வந்து ரோ மேப்பர் செட் பண்ணி இது பண்ணுறது. ஸோ ரோ மேப்பர் எதுக்கு செட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ரிசல்ட் செட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் முன்னாடி சர்வ்லெட் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். ரிசல்ட் செட் எடுத்திங்கன்னா ரிசல்ட் செட்டில் நெக்ஸ்ட்டு டாட் ஹேஷ் நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் அதில் வேல்யூ இருக்கா அப்படின்னு பார்த்து நம்ம ஃபார்லூப் போட்டு எடுத்துகிட்டே இருப்போம். ஸோ அந்த வேல்யூ எல்லாமே இதுவே ஹேண்டில் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற கண்டி வந்து நம்ம ரோ மேப்பர் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். ஸோ அது என்னன்றதை டீட்டெயிலாக இன்னும் சொல்கிறேன் நான் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த கொரி இதுக்கு அப்புறம் ரோ மேப்பரை கொடுக்கணும்ல. ஸோ ரோ மேப்பரில் நம்மளுக்கு வந்து ஸ்டூடெண்ட் மெத்தட் ஸ்டூடெண்ட் கிளாஸ்க்கு ரோ மேப்பர் கிரியேட் பண்ணிவிட்டு, ஸோ ஸ்டூடெண்ட் ரோ மேப்பர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஈக்குவல் டு இங்கே ரிசல்ட் செட் ஒன்று இருக்கும், ஆர்எஸ் கமா ரோ நம்பர் ஒன்று இருக்கும், ரோ நம் நெக்ஸ்ட்டு லாம்டா ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். ஸோ ப்ளஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் அப்படின்ற கிளாஸுக்கு ஒரு இது கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட் ஈக்குவல் டு நியூ ஸ்டூடெண்ட் ஆஃப் போட்டு இங்கே ரிசல்ட் செட்லேருந்து ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்து செட் பண்ணலாம். ஆர்எஸ் டாட் கெட் ஐடி வரனால கெட் இன்ட் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். கெட் இன்ட்டுக்குள்ளே ஐடி அப்படின்றத சொல்லிட்டு நெக்ஸ்ட் வேல்யூ ஆர்எஸ் டாட் கெட், இப்போ வந்து நேம் வாங்குகிறோம். ஸோ அதனால் கெட் ஸ்ட்ரிங் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். கெட் ஸ்ட்ரிங்கு இதில் வந்து இண்டெக்ஸ் நம்பர், அதாவது பொசிஷன் நம்பர், எத்தனாவது ரோ அப்படின்னு எத்தனாவது காலம் அப்படின்ற பொசிஷனும் கொடுக்கலாம், இல்லை காலம் நேமும் கொடுக்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ காலம் லேபிள் யூஸ் பண்ணிக்கிறோம். நேம் அப்படின்றத கொடுத்துட்டு கமா கீழே வந்துட்டு ஆர்எஸ் டாட் நெக்ஸ்ட் திருப்பியும் ஸ்ட்ரிங் தான், சாரி கெட் ஸ்ட்ரிங் ஆஃப் அப்படின்னு போட்டுட்டு இப்போ இமெயில் அப்படின்றத கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஆர்எஸ் டாட் கெட் இன்ட்டுக்கு ஸ்டாண்டர்டு காண்டி, ஸோ ஸ்டாண்டர்ட் அப்படின்றத கொடுத்து இது பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போ இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல எதுக்கு இப்படி வருது, ஓகே இங்கே வச்சு பார்க்குறப்போ நம்மளுக்கு வந்து ஓகே நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ நம்ம கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணுறப்போ என்னென்னா ஐடின்றதை கொடுத்துருக்க மாட்டோம், நேம் இமெயில் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே நேம் வந்து ஃபஸ்ட்டு வச்சு இது பண்ணியிருக்கோம். ஸோ செகண்ட் தான் லாங் ஐடி அப்படின்றத வச்சுருக்கோம். ஸோ அதனால் இதை மாற்றி அப்படியே போட்டுக்கலாம். ஸோ இதை தூக்கிட்டு இதை செகண்ட் லைனை வச்சுட்டு இது இந்த இடத்துல இன்ட்டுகளில் அந்த இடத்துல லாங் வச்சுருக்கோம். ஸோ லாங் அப்படின்றத கொடுத்தோம்னா ஓகே ஆயிடுச்சு இப்போது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல இந்த இதை ரிட்டர்ன் பண்ணுறோம். எதை இந்த ஸ்டூடெண்ட்டை ரிட்டர்ன் ஸ்டூடெண்ட் அப்படின்றத சென்ட் பண்ணிவிட்டு இப்போது இந்த ஜேடிபிசி டெம்ப்ளேட்டில் 2 இது ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எஸ்கியூஎல்
எஸ்கியூஎல் ஒன்று, செகண்டு ஸ்டூடெண்ட் ரோ மேப்பர் அப்படின்றது 2 வேல்யூ கொடுத்தாச்சு. ஸோ ஓகே, இப்போ அந்த 2 வேல்யூ கொடுத்தாச்சு. பட் இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா ரிட்டர்ன் பண்ணணும்ல, நல் தான் ரிட்டர்ன் பண்ணுறோம். அங்கே ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா சொல்லிட்டு லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். என்ன லிஸ்ட்னா ஸ்டூடெண்ட் அப்படின்றதுக்கு லிஸ்ட்டு ஈக்குவல் டு ஓகே ஸ்டூடெண்ட், இதுக்கு நேம் வைக்கலாம் கஸ்டமர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி ப்ளூரல்ஸாக வச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றத வச்சுட்டு ஸோ இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணி விட்ருலாம். ஓகேவா? அப்படி இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, டேரெக்டாக இதை கூட காப்பி பண்ணி இந்த இடத்துல ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் போட்டுருங்க. பட் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றக்காண்டி நான் அப்படி வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போது நம்மளோட இதை ரன் பண்ணி பார்க்கலாம். அது ரன் ஆகட்டும். நான் போஸ்ட்மேன் சைட்டில் ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்மளோட அப்ளிகேஷன் ரன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ போஸ்ட்மேனில் கெட் காலில் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றதுக்கு கால் அடிச்சு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட இதுவும் வந்திருக்கும். இது வரைக்கும் நம்ம உள்ள என்னென்ன இருக்கோ கடைசியாக இன்சர்ட் பண்ண வரைக்கும் எல்லாமே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும் ஐபி அப்படின்றது ஒரு இதில் இன்சர்ட் பண்ணியிருப்பேன். பாடி ஐபிஎஸ் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஐபிஎஸ் அப்படின்ற ஒரு இது மெயில் சென்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதுவுமே உள்ளே இருக்குது 8 அப்படின்றதுல. ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு இந்த ரோ மேப்பர் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ இப்போ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். எங்கே இந்த ஸ்டூடெண்ட் ரோ மேப்பரில் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான் அந்த ரிசல்ட் செட் எடுத்து டாட் ஹேஷ் நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்கா அப்படின்னு செக் பண்ணி போடுறதுக்கு பதிலாக இது அதுவாகவே வேல்யூ எடுத்து கொடுத்துரும். லைக் இப்போ நான் வந்து இந்த ஐடியா எடுத்து இந்த இடத்துல செட் பண்ணிடுவேன். நேம் இதில் வந்து ரிசல்ட்ஸ், அதனால நான் ஸ்டார் போட்டு ரிட்ரைவ் பண்ணாமல் வேல்யூ வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாதிரி கொடுக்காம நான் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொரு காலம் நேமுமே என்டர் பண்ணி போட்டிருக்கேன். ஐடின்னு போட்டேன். நேம் வந்து ஸ்ட்ரிங் நேம் எடுத்தாச்சு. இமெயில் எடுத்தாச்சு. ஸ்டாண்டர்டு இதில் ஸ்டோர் பண்ணி ஒரு ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்டாக கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு இதையுமே ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்டாக கிரியேட் பண்ணிடுவோம். செட் பண்ணிக்கிறேன் ஈக்குவலாக மேப் பண்ணிக்கிட்டு வேல்யூஸை மேப் பண்ணிட்டு வந்துட்டு ஸோ அந்த இதை இங்கே ரிட்டர்ன் பண்ணுறப்போ டேரெக்டாக அந்த கொரி போட்டு எடுக்கிறப்போ அப்போ என்ன ஆகும், எனக்கு லிஸ்ட்டாக இங்கே வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அந்த தான் இந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் அப்படின்றதில் ரிட்டர்ன் பண்ணி நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ அதை ரிட்டர்ன் பண்ணுறப்போ எனக்கு அங்கே வந்துட்டு லிஸ்ட் ஆஃப் அந்த ஜேசன் இது வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. இந்த இடத்துல இந்த ரோ மேப்பரை பார்த்தோன்னா என்னடா அது நடுவில் போட்டுட்ருக்கோம், நான் 2-3 ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்லாம் போடுறோம், அப்போ எந்த இடத்துல ரிட்டர்ன் ஆகும், அந்த மாதிரி குழப்பங்கள்லாம் உங்களுக்கு நிறைய ஏற்படும். ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காண்டி ஸ்டூடெண்ட் அப்படின்றதுல புதுசாக ரோ மேப்பருக்கு வந்து தனியாக ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நியூ ஜாவா கிளாஸோட பேர் ஸ்டூடெண்ட் ரோ மேப்பர். ஓகே, க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பப்ளிக் ஸ்டூடெண்ட் ப்ரோ அப்படின்னு ஒரு மெத்தடை எழுதிக்கிட்டு ஸோ அதுக்குள்ளே 2 விஷயம், ரிசல்ட் செட் ஆர்எஸ்ன்னு வச்சுக்கலாம், கமா இன்ட்டு முன்னாடி சொன்ன மாதிரி தான் ரோவோட நம்பர் அப்படின்றத சூஸ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு இருக்குது இந்த இடத்துல ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நியூ ஸ்டூடெண்ட் அப்படின்றத ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட்டுக்குள்ளே அங்கேருந்து அதே விஷயங்கள் நியூ ஸ்டூடெண்ட் ஆஃப் போட்டு பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் வந்து ரோஸ் எஸ்கியூஎல் யூஸ் பண்ணுவாங்க. எஸ்கியூஎல் எக்ஸெப்ஷன் போட்டுட்டு இந்த கிளாஸ் வந்து இனிஷியலைஸ் ஆகணும் நம்மளுக்கு. ஸோ காம்பனண்ட் அப்படின்ற அனோட்டேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். காம்பனண்ட் அனோட்டேஷன் யூஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு தூக்கிட்டோம்னா ஸோ ஓகே. நெக்ஸ்ட்டு இதை க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதை இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி மேலே போயிட்டு ஒரு இது க்ரியேட் பண்ணிக்கலாம், கன்ஸ்ட்ரக்டர் மாதிரி ஒன்று.
ஸோ ஜேடிபிசி டெம்ப்ளேட் ஒன்று இருக்கா. ஸோ அது கீழே ப்ரைவேட் ஃபைனல் ஸ்டூடெண்ட் ரோ மேப்பர், ஸ்டூடெண்ட் ரோ மேப்பர் போட்டு ஸ்டூடெண்ட் ரோ மேப்பர் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கு கேட்கும். ஆட் கன்ஸ்ட்ரக்டர் பாராமீட்டர். ஸோ கீழே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இதை எப்படி யூஸ் பண்ணுறது கீழே அப்படின்றத பார்க்கலாம். கீழே வந்துட்டு நம்ம எங்கே இருந்தால் தான் இருக்குது செலக்ட் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல இந்த ரோ மேப்பரை தூக்கி விட்டுட்டு இந்த பெருசாக எழுதிருக்கோம்ல ஃபங்க்ஷனை, ஸோ அந்த ஃபங்க்ஷனை தூக்கி விட்டுட்டு ரிட்டன் மேலே என்ன க்ரியேட் பண்ணோம், ஸ்டூடெண்ட் ரோ மேப்பருக்கு பதிலாக ஸோ ஓகே. இப்போ எதுக்கு இந்த இடத்துல வரமாட்டேதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம இந்த மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்லை. இம்ப்ளிமெண்ட்ஸ் ரோ மேப்பர் லைவே கிடையாது, ஸ்ப்ரிங். ஸோ இதை யூஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ போயிட்டு இந்த இடத்துல செக் பண்ணோன்னா இந்த எரர் போயிடுச்சு. ஏன்னா அங்கே முன்னாடி நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணாமல் இருந்தோம், அதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதாமல். ஸோ அதனால் இந்த இடத்துல இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னே இப்போ இந்த எரர் போயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் இந்த இதை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி ஃபுல் இது வரும். அப்போது அது ரன்னாக தான் செக் பண்ணிக்கலாம், இந்த பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ போஸ்ட்மேனில் அந்த கால் அடித்து பார்த்துடலாம். ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இப்போ எல்லாமே வருது. ஸோ அப்போது நோ ப்ராப்ளம், எந்த பிரச்சனையும் இல்லை, நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போது அடுத்து என்ன பிரச்சனைனா, நீங்கள் அந்த இடத்துல /1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 404 இல்லை 100 எது கொடுத்தீங்களோ இந்த மாதிரி ஒரு இது இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி வருது. ஸோ இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றத ஒரு எக்ஸசைஸாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நானும் ஆன்சர் சொல்கிறேன் அது எப்படி பண்ணுறதுன்றத. ஸோ ஓகே வச்சுட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம். செலக்ட் ஸ்டூடெண்ட் பை ஐடின்னு ஒரு மெத்தட் இருக்கும். ஸோ இந்த இருக்குது அந்த மெத்தட். இந்த இடத்துல ரிட்டர்ன் எம்டி அப்படின்றது கொடுக்குறதுக்கு பதிலாக இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இது இருக்கட்டும் இப்போதைக்கு, என்ன ரிட்டர்ன் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல இதுக்கப்புறம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்டுக்கு அப்புறம் என்ன கொடுக்கணும், கண்டிஷன் கொடுக்கணும். ஸோ வேர் கிளாஸ் வேர் ஐடி ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் அப்படின்றத கொடுத்துக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இங்கே இருக்கிற ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஓகே இந்த இதையும் ரிட்டர்ன் எடுத்துகிட்டு இந்த இதையே தூக்கிடுவோம். காப்பி பேஸ்ட். என்ன பிரச்சனை, லிஸ்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம இங்கே ரிட்டர்ன் பண்ணுறது வெறும் ஒரு ஸ்டூடெண்ட் தான், பட் இங்கே லிஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டை வந்து பிரிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்ட்ரீம்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே டாட் ஸ்ட்ரீம் ஆஃப் டாட் ஃபஸ்ட்டு இதை மட்டும் ரிட்டர்ன் பண்ணேன், ஃபைன் ஃபஸ்ட் ஆஃப் அப்படின்றத கொடுத்துட்டோம்னா வெறும் ஃபஸ்ட்டு இருக்கிறத மட்டும் ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இப்படி கொடுத்தோம்னா நம்மளுக்கு எரர் வருமா வராதா அப்படின்றத கெஸ் பண்ணுங்கள். நம்மளுக்கு எரர் தான் வரும் ஆக்சுவலி. ஸோ எரர் மீன்ஸ் எதை சொன்னேன்னா அவுட்புட் வராது. ஸோ இதே அவுட்புட் தான், இல்லைனா எரர் 505 எரர் வரும், 500 எக்ஸாக்ட்லி. ஸோ இது ஏன் வந்திருக்கு அப்படின்னா நம்ம இங்கே கொஸ்டின் மார்க் அப்படின்றத கொடுத்துருப்போம் இந்த இடத்துல. பட் இந்த கொஸ்டின் மார்க்குக்கு ஐடி அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணுறோம், இதை தான் இந்த இடத்துல ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ரோ மேப்பர் கொடுக்குறதுக்கு பக்கத்துலேயே ஐடி அப்படின்றத பாஸ் பண்ணி விட்டோம்னா இப்போ அதை எடுத்துக்கும். ஓகே இதுதான் கேட்குறீங்களா, இதுதான் சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு சொல்லிடும். இப்போ இதில் போயிட்டு பண்ணோம் அப்படின்னா ஸோ 1 வந்து சரி அப்படின்றது வந்துருச்சு. ஸோ நீங்கள் இது எல்லானாலும் இது பண்ணி பார்த்துக்கலாம். ஐடி வந்து ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஐடி வந்து 1 இருக்குது, அதனால் கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது நம்மளோட போட்ட கோட்.
ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு. 12 அப்படின்றது இருக்கான்னு பார்க்கலாமா? ஸோ 12 இருக்குது. ட்ரெஸ்ஸா கோல் இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ நம்மளுக்கு வேல்யூ ரிட்டர்ன் ஆகுது. ஸோ இதே மாதிரி தான் புட்டுக்கும் டெலீட்டுக்கும் இதே மாதிரி எக்ஸாக்டாக சேமாக தான் நடக்கும். நீங்கள் இன்சர்ட் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் அதை சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல எதுக்கு இந்த ஐடி அப்படின்றத முன்னாடி நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். எந்த வீடியோனா இன்சர்ட் பண்ணுறது, ஸ்டூடெண்ட்டை எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ வந்திருக்கும். ஸோ அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஐடின்னு இருக்கா? ஸோ இன்சர்ட் ஸ்டூடெண்ட் மை ஐடி, இன்சர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் ஸ்டூடெண்ட் டாட் கெட் நேம், நேம் இமெயில் ஸ்டாண்டர்டுக்கு 3 கொஸ்டின் மார்க்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு ஸ்டூடெண்ட் டாட் கெட் நேமு, ஸ்டூடெண்ட் டாட் கெட் இமெயில், ஸ்டூடெண்ட் டாட் கெட் ஸ்டாண்டர்ட். ஏன் ஐடி கொடுக்கலாம்? ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிற ஒரு ஃபீல்டை நம்ம செட் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் ஐடிக்கு வந்து நம்ம இந்த மாதிரி கொடுத்துருக்க மாட்டோம், ஸ்டூடெண்ட் டாட் கெட் ஐடி அப்படின்ற ஃபீல்டு. ஸோ இதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து அப்டேட்டும் டெலீட்டும் ஒர்க் ஆகும். ஸோ அது நான் எப்படின்னு பண்ணுறதுன்ற சொல்லலை, நீங்களே ஃபைன் பண்ணி பாருங்கள். தெரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாட் ஜிபிட்ட கேளுங்க. உங்களோட இஷ்யூவை கோரா இருக்கும், இந்த மாதிரி ஒவ்வொரு தான் நீங்கள் கேட்கலாம். ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ இருக்குது, ஒவ்வொரு இஷ்யூவை கேட்டு எப்படி சால்வ் பண்ணுறது, இல்லைனா நம்ம கமெண்ட்ஸில் கேளுங்க, தெரிஞ்சவங்க யாராவது சொல்லிக் கொடுங்க. இந்த மாதிரி கம்யூனிட்டி பில்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அன்டில் நெக்ஸ்ட் டைம், see you, bye bye.